வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 9. நீங்களே சொல்லுங்க சார். ராத்திரி 11 மணிக்கு மேல உயிருக்கு ஆபத்தான நிலையில உள்ள ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த சின்ன பொண்ணால அவளால தனியா என்ன செய்ய முடியும்? அதனாலதான் இவங்கள்ட்ட அவ உதவி கேட்க முயற்சி பண்ணப்போவே இவங்க கதவை அடைச்சுக்கவும் நான் உதவி பண்ணேன். இதுல தப்பு எங்க இருந்து வந்தது என்றான் சற்றே எரிச்சலுடன். அவர் எந்த பதிலுமின்றி அமைதியாக இருக்க இன்னொருவர் பிடித்துக் கொண்டார். சரிப்பா, அப்படியே நீ சொல்றத உண்மைனே வச்சுக்குவோமே. குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னா கூட்டிட்டு போங்க. வந்தீங்க சரி, ஆனா நேத்து ராத்திரி அவ வீட்டுல உனக்கு என்ன வேலை என்று ஏளனமாக கேட்டார். அவமானத்தில் முகம் சிவக்க தருண் தலையை தன் வயிற்றோடு சேர்த்து புதைத்துக் கொண்டாள் சிந்து. ஒரு நிமிடம் சித்து குழம்பி நின்றான். இதை என்னவென்று விளக்குவது? அவள் மாமியார் சுமத்திய அபாண்ட பழியில் கதி கலங்கி தன் உணர்வை இழந்து மயங்கி விழுந்து விட்டாள் இந்த அப்பாவி பெண் என்றார். இவர்கள் இக்கூற்றை எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்வார்கள்? ஒன்று, மாமியாரை கேவலமாக பேசிவிட்டாள், இவள் எப்படிப்பட்டவளோ என்பார்கள். அல்லது மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத மட ஜென்மங்கள். இதனால் எல்லாம் மயக்கம் வருமா என்ன என்று கேட்டு நிச்சயம் மேலும் இழிவுபடுத்தத்தான் முயலுவார்கள். என்னப்பா அமைதியாயிட்ட? இதுக்கு என்ன கதை திருச்சி வச்சிருக்க? சொல்ல தெரியலையா? நான் வேணும்னா அடி எடுத்து கொடுத்து உதவட்டுமா என்றவர் நக்கலாக கேட்டார். உடல் இறுக கை முஷ்டிகளை இறுக்கியபடி புருவம் நெறித்து நின்றான் அவன். இதற்கு மேல் அங்கு இருப்பவர்களுக்கு விளக்கம் சொல்ல அவனுக்கு சற்றும் விருப்பம் இல்லை. எதை சொன்னாலும் நம்பாமல் தங்கள் வசதிக்கு திசை திருப்பி விடுவார்கள். வேண்டாம், சொல்லி கேவலப்படுவதை விட வாயை மூடிக்கொண்டிருப்பதே உத்தமம். நிமிர்ந்து சிந்துவையும் தருணையும் பார்த்தான். அவள் உடல் குறுகி தலைகுனிந்து நின்றிருக்க தருண் என்னவோ ஏதோவென்ற பயத்தில் அவளுள் புதைந்து நின்றிருந்தான். அதை காண காண தன்னுள் எழுந்த வலியை அடக்க முடியாதவள் சட்டென்று திரும்பி அந்த இடத்தில் நிற்க பிடிக்காமல் வேகமாக படியிறங்கி சென்று விட்டான். சித்துவிடமிருந்து ஏதாவது உதவி கிடைக்கும் என்று மிகவும் எதிர்பார்த்திருந்த சித்துவிற்கு அவன் எதுவும் பேசாமல் வெளியேறியது மிகுந்த ஏமாற்றத்தையும் கவலையையும் கொடுத்தது. அவனே வேறு வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிட்ட மாதிரி அமைதியா விலகி போயிட்டான் பாருங்க. இவரு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், நாளை காலைக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்க மரியாதையா வீட்டை காலி பண்ற வேலையை பாரு, இல்லனா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும். உன்னோட ஓனரும் நீங்களா வேற ஒரு நல்ல ஃபேமிலியா பார்த்து குடி வச்சிருங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க என அவளை ஆள் ஆளுக்கு அதட்ட துவங்கினர். அவளோ தனக்கு இங்கே கிடைக்கும் பாதுகாப்பு வேறு எங்கு சென்றாலும் கிடைக்காது, தயவு செய்து தொடர்ந்து இங்கேயே குடியிருக்க அனுமதி தாருங்கள், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கைகூப்பி கெஞ்ச ஆரம்பித்தாள். அடுத்த 10வது நிமிடத்தில் சித்தார்த் மீண்டும் அங்கே உதயமாக சிந்துஜாவின் விழிகள் அவன் ஏதாவது செய்ய மாட்டானா என்ற எதிர்பார்ப்புடன் அவனை ஏக்கத்துடன் நோக்கியது. அதை படம் பிடித்தபடியே அவளை நெருங்கினான் அவன். இவன் எங்கே மறுபடியும் வந்தான் என்ற சலசலப்பு கூட்டத்தில் எழ ஆரம்பித்தது. சிந்துவின் எதிரே நின்று சில வினாடிகள் அவளையே தீர்க்கமாக பார்த்தவன் அடுத்த நொடி மூடிய தனது வலது கையில் இருந்த திருமாங்கல்யத்தை எடுத்து அவள் கழுத்தில் முடிச்சிட ஆரம்பித்தான். உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இமைக்க மறந்து அவள் விழிகள் தன் முழு அளவிற்கு விரிய சித்து சற்றும் சளைக்காமல் அவள் பார்வையை நேராக எதிர்கொண்டபடி கட்டி கொண்டிருந்தான். இதயம் தன் துடிப்பை நிறுத்தி இருக்க அவளின் கரங்கள் தருணின் தோளை நடுக்கத்துடன் அழுத்தியது. தன் அன்னையின் அழுத்தத்தால் தலை உயர்த்தி அவள் முகத்தை பார்த்த சிறுவனின் விழிகள் சிந்துவின் கழுத்தில் சித்து மஞ்சள் கயிறு கட்டி கொண்டிருப்பது விழுந்தது. என்னவன் சட்டன் இப்படி பண்ணிட்டான்? அதானே, இப்ப என்ன செய்யறது என்று அங்கிருப்பவர்கள் குழம்பியபடி தங்களுக்குள் பேச ஆரம்பிக்க சித்தார்த் கணீர் குரலில் பேசினான். இப்போ உங்க பிரச்சனை தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நொடியில இருந்து இவ என்னோட மனைவி. இனிமேலும் இவன் நடத்திய பத்தி யாரும் சந்தேகமா பார்த்தாலோ பேசினாலோ நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இனி இவங்க 2 பேரும் என்னோட சேர்ந்து என் வீட்டுல ஒரே குடும்பமா வசிக்க போறாங்க. சோ உங்க விருப்பப்படி இந்த வீட்டை இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள காலி செஞ்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல உத்தமமான குடும்பமா பார்த்து இங்க குடி வைங்க. இந்த அபார்ட்மெண்டோடைய கௌரவத்துக்கு
வானளவுக்கு உயர்ந்து போயிடும் என்று வார்த்தைகளில் வெறுப்பை கக்கியவன் அவளையும் குழந்தையையும் உள்ளே இழுத்து கதவை அடித்து சாத்தினான். சுவரோரம் ஒடுங்கியபடி சிந்து நின்றிருக்க நடப்பது எதையும் புரிந்து கொள்ள இயலாமல் அடுத்து என்ன சொல்ல போகிறார்களோ செய்ய போகிறார்களோ என்று இருவரின் முகத்தையும் அச்சத்துடன் பார்த்தபடி நின்றிருந்தான் தருண். சிந்துவிடம் தான் செய்த காரியத்திற்கு என்னவென்று விளக்கம் தருவது என உள்ளுக்குள் தடுமாறிய சித்து எக்காரணத்தை கொண்டும் தன் அடிமனதில் ஏற்கனவே இப்படி ஒரு எண்ணம் இருந்ததாக மட்டும் இப்பொழுது இவளிடம் காண்பித்துக் கொள்ளவே கூடாது என்று முடிவு செய்தான். பிறகு இயல்பாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இவள் தவறான கண்ணோட்டத்தில்தான் பார்ப்பாள். அவர்களின் வாழ்வை காக்கவென்று அவசரத்தில் எடுத்த முடிவு என்பதையே தற்காலிகமாக நிலை நிறுத்துவோம் என்று எண்ணியபடி அவளை நெருங்கினான். அவன் நெருங்குவதைக் கண்டு விழிகள் மிரள அவள் இன்னும் சுவரோடு ஒண்டி நிற்க ஒரு கணம் கண்களை இறுக மூடி திறந்தவன் அவளை நேர்பார்வையாக பார்த்தான். லுக் சிந்து, நான் ஒன்னும் உன் மேல உள்ள ஆசையிலையோ இல்ல உன்னை அடையணுன்ற வெறியிலையோ உன் கழுத்துல தாலி கட்டல. உங்க 2 பேரோட வாழ்க்கைய பாதுகாக்க வேற வழி இல்லாம தான் இதை செஞ்சேன். இங்க இருக்கவங்க என்னென்ன பேசினாங்கன்றத நீயும் பாத்துட்டு தானே இருந்த. இதை இப்படியே வளர விட்டா உன் மேல தனி முத்திர குத்தி இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி உன்னை கேவலமான நிலையில நிறுத்திடுவாங்க. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்த. உன் கழுத்துல தாலி கட்டாம என்னால நிச்சயம் உங்களை பாதுகாத்திருக்க முடியும். ஆனா அதுக்கு இந்த சமுதாயம் என்ன பேர் கொடுக்கும்ன்றதான் கொஞ்சம் முன்னாடி இவங்க நிரூபிச்சிட்டாங்களே. சோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மீ டு சேவ் யூ. எனக்கு வேற வழி தெரியல என்று உருக்கமாக பேசினான் சித்து. அவள் எதுவுமே பேசாமல் கன்னங்களில் வழிந்த நீரோடு தலைகுனிந்து நிற்க லேசாக பெருமூச்செறிந்தவன் அவளிடம் தன்னை முழுவதுமாக தெளிவுபடுத்த விரும்பினான். அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டேன்ற ஒரு காரணத்துக்காக கணவன்ற உரிமைய உன் மேல நான் திணிக்க மாட்டேன். உன்னோட முதல் திருமண வாழ்க்கையில நீ உன் கணவரை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பன்னு எனக்கு தெரியாது. அது தெரியவும் வேண்டாம். எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட மனைவியா வாழ்றதுக்கு தயாராக அப்படின்னு உன்னை எப்பொழுதும் வற்புறுத்தனோ அப்படியும் நினைச்சு நீ கலங்க வேண்டாம். நீ எப்பொழுது போல இயல்பாரு. ஒரே மாற்றம், இனி உங்க உலகத்துல நானும் இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம திருமண வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது குழந்தையோட மனசையோ வாழ்க்கையோ பாதிக்க வேண்டாம். ஒரு நல்ல தந்தையா இருந்து அவனை வளர்க்கணும்ன்றத நான் ஆசைப்படுறேன். இதுக்கு மேல நீதான் உன் சம்மதத்தை தெரிவிக்கணும் என்று அவள் பதிலை எதிர்பார்த்து அமைதியாக நின்றான். அவனிடம் பேச முயன்ற சிந்துவிற்கு தொண்டையை அடைக்க வார்த்தைகளை வெளிப்படுத்த இயலாமல் லேசாக செருமியவளிடம் தண்ணீரை எடுத்து வந்து நீட்டினான் சித்து. அவன் முகம் பார்க்காமல் தயக்கத்துடன் டம்ளரை வாங்கி நீரை அருந்தினாள் அவள். சொல்லு. இல்ல, எங்களை காப்பாத்துறதுக்காக சட்டுன்னு முடிவெடுத்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்க. இதனால உங்களோட வாழ்க்கை தான் ரொம்ப பாதிப்புக்குள்ளா இருக்கு. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையானவங்க யார்ட்டையாவது சொல்லி எனக்கு அவங்க இருக்கிற ஊர்ல ஏதாவது ஒரு வேலை வாங்கி தந்து அவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே சின்ன போர்ஷனா ஒரே ஒரு ரூம் இருக்க மாதிரி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா போதும். நாங்க 2 பேர் தானே, தாராளமா சமாளிச்சுக்குவோம் என்று யோசனையோடு திட்டமிட்டாள். சோ ஒரே வீட்டுல உன்னோட மனைவியா என்னால வாழ முடியாது. உன் மேல எனக்கு துளியும் நம்பிக்கை இல்ல, அப்படிதானே சொல்ல வர என்று வினவியபடி தன் பார்வையை கூர்மையாக்கினான் சித்தார்த். ஐயோ சச்ச, அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். கடந்த 2 நாளா நீங்க எவ்வளவு கண்ணியமானவன்றத பலமுறை நிரூபிச்சிட்டீங்க. திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியில முதல்ல கொஞ்சம் பயந்தது உண்மைதான். ஆனா அதையும் நீங்க இப்ப தெளிவுபடுத்திட்டீங்களே. பிரச்சனை அது இல்ல. ஒரு விதவைய தங்களோட பையனுக்கு மனைவியா ஏத்துக்க எந்த பெத்தவங்களும் விரும்ப மாட்டாங்க. அதுவும் பிள்ளையோடனா இன்னும் கஷ்டம். எங்களால உங்க வாழ்க்கையிலயோ குடும்பத்திலயோ எந்த ஒரு சங்கடமும் வர வேண்டாம். அதனாலதான் அப்படி சொல்றேன் என்றாள் சிந்துஜா வேகமாக. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.